இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்படியாச்சும் நம்மளை கீழே தள்ளணும்னு பார்ப்பாங்க. இந்த உலக மனிதர்கள் எப்போது நம்ம கீழே விழுவோன்னு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை முறை தவறினாலும், எத்தனை முறை தப்பு பண்ணாலும், எத்தனை முறை விட்டு ஓடினாலும் ஒரு அன்பு நம்மளை தேடி வரக்கூடியதாக இருக்குது. ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அதில் சின்ன பையன் என்ன பண்ணுறான், என் சொத்தெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு தூரமாக போயிடறான். யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிடறான். சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு போயிடறான். நண்பர்களோடு சேர்ந்து தன்னோட அப்பா கொடுத்த எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு பன்னி மேய்க்கிற இடத்துக்கு வேலைக்கு போகிறான். அவனுக்கு சாப்பாடு கூட இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அந்த பன்னி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றான். அதை கூட அவனுக்கு அங்கே யாருமே தரலை. அவன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் யோசித்து பார்க்குறான். அடடா, நம்ம அப்பா வீட்டில் நம்ம எவ்வளோ சாப்பிட்டோம், நம்ம அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்ல சாப்பாடு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த பன்னி சாப்பிட்ற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு அவன் வருத்தத்தோடு திரும்பி அப்பாக்கிட்டே போகலாம். மகனாக இல்லை, ஒரு வேலைக்காரனாக போயிட்டு அப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்பாக்கிட்ட வேலைக்காரனாக வேலை செய்யலான்னு போகிறான். அவன் தூரமாக வருது அப்பா பார்த்துட்டு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு நல்ல உடைகளை போட்டு அவன் கைக்கு மோதிரத்தெல்லாம் போட்டு அந்த மகனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி விருந்து வைத்து அந்த மகனை அப்பா கொண்டாடுறார். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி சூழ்நிலையில் நம்ம அப்படி இருந்தால் இந்த உலகம் இருக்கும். இந்த உலகம் நம்மளை கிட்ட சேர்க்காது, இந்த உலகம் நம்மளை புறம்பா தள்ளும். ஆனால் இந்த அப்பாவுடைய இதயத்தை பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து கூட அப்படி தாங்க. நீங்கள் நம்ம பல பாவங்கள் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரை மறுதளித்து இருக்கலாம், ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த அப்பா நீ எப்போ திரும்பி வருவேன்னு தான் பார்த்துட்டு இருக்கிற, எப்போ நீ அப்பா வீட்டுக்கு வருவேன்னு தான் அப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிற. தூரமாக போயிட்டீங்களா, விலகி போயிட்டீங்களா, நான் ஆண்டவர் ரொம்ப நம்பினேன், வாழ்க்கையில் எதுவுமே மாறலன்னு போயிட்டீங்களா, இங்கே வாங்க. ஏசப்பா அவங்க ரொம்ப நேசிக்கிறாருங்க. ஏசப்பா அவங்களுக்காக இந்த உலகத்தையே படைத்து உங்களை அவர் நேசிக்கிறார். அந்த நேசத்துக்கு ஈடான ஒரு நேசம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ தவறு பண்ணிட்டீங்களா, அப்பா வீட்டுக்கு வர முடியாமல் வேதனையில் இருக்கீங்களா, திரும்பி வாங்க, அப்பா வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கான வரவேற்க கத்த தயாராக இருக்கிறார். நீ வருவியான்னு ஏசப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ரொம்ப தப்பு பண்ணிட்டாண்டவர், நான் ரொம்ப பின்னால் போயிட்டாண்டவர், நான் பல டைம் உங்களை மறுதளிச்சிட்டாண்டவர், பல டைம் நான் உங்களை வெறுத்துட்டாண்டவர், பல டைம் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாண்டவர் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி அந்த அப்பாவுடைய அன்பு உங்களை தேடி வந்திருக்கு. அந்த அன்பை உறுதியாக கற்றுப்பீங்கன்னா நீங்கள் கூட இன்றைக்கி ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டீங்களா, பாவத்தினால தூரம் போயிட்டீங்களா, ஏசப்பாவை பின்பற்றின எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு பின்மாற்றத்தில் போயிட்டீங்களா, கிறிஸ்துவமே வேணான்னு ஆண்டவரை மறுதளித்துட்டு தூரம் போயிட்டீங்களா? இன்றைக்கி திரும்ப வந்தால் அப்பா சேர்த்துப்பாரா இல்லையா என்ற ஒரு சந்தேக குறியோடு